சாமியை சுமக்கணுமா? அது என்னங்க சாமியை சுமக்கிறது அப்படின்னா, என் மேலே வந்த சாமியை அதனுடைய சக்தி குறையாம நானு கொண்டு செலுத்துறது. சாதாரண மனுஷனா இருக்கேன். என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா, என் சாமியை நான் என் தோள்ல, என் உடல்ல, என் தேகத்துல நான் சுமக்கிறது தான் அர்த்தம். சாமி உங்கள தொடுற வரைக்கும் தான் நீங்க சாதாரண மனுஷன். அதுவும் குலசாமி உங்கள தொடுற வரைக்கும் சாதாரண மனுஷன். தொட்டுருச்சு, உங்க மேல வந்துருச்சு, உங்க மேல இறங்கிருச்சு அப்படின்னா, நீங்க உங்கள் உயிர் பிரியும் வரை நீங்கள் அந்த தெய்வத்தை சுமக்க நேரிடும். சுமக்கணும். சரிங்க. அப்படி 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 சாதாரண மனுஷன் நான் என் சாமியை நான் சுமக்க முடியுமா? சுமக்குறாங்களே. அதனால தானே இத்தனை சாமியாடி வரும் மக்கள் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த சாமியை சுமந்து தெய்வத்தை கொண்டு செலுத்தி அந்த அவருடைய உயிர் பிரியும் தருவாயில குருவும் குலை கொடுத்து தன்னுடைய மேல இருக்கிற சாமியை மற்ற தன்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கு பங்காளி பங்காளி பெருமக்களுக்கு மாற்றி அமைக்கிறாங்களே, அப்ப சமக்கிறாங்க தான் அர்த்தம். சரி, அது எளிதா? அது சாதாரணமா? என் மேல வந்த சாமியை நான் சுமக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? அதாவது இங்க என்ன விஷயம் அப்படின்னா, என் மேல ஒரு சாமி வருது. அந்த சாமியை நான் சரியா சுமக்கிறேன் அப்படின்னா, அந்த சாமியால எனக்கு, அந்த சாமியால அந்த எல்லைக்கு, அந்த சாமியால அந்த தெய்வத்தை வணங்குற மக்களுக்கு கிடைக்கப்பெறும் நல்லது எண்ணற்ற எண்ணற்ற. அதை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் சுமக்கிற அந்த சாமியாடி வரும் மக்கள் சாமியை சுமக்கிறதுங்கிறது எவ்வளவு வலிமையான ஒன்று, எவ்வளவு கடுமையான ஒன்று, அதே சமயம் எவ்வளவு சுகமான ஒன்று, அதே சமயம் எவ்வளவு ரணமான ஒன்றுங்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நான் அறிஞ்சதை உண்மையின் அடிப்படையில் ஒன்னொன்னா அறிவு நண்பர்களுக்கு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியை சுமப்போம் அப்படின்னா, சாமியை நாம சுமக்கிறோம் அப்படின்னா, எனக்கு பொறுப்புகளும் சரி, எனக்கு அதிகாரங்களும் சரி, எனக்கு கட்டுப்பாடுகளும் சரி, என்னுடைய என்னுடைய வாழ்க்கை பயணிக்கும் பாதையும் சரி, எல்லாமே சரியா நான் இருக்கணும். இருந்தே ஆகணும். ஏன் அப்படி அதை விட்டு நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் மீறி போனேன் அப்படின்னா அந்த சாமியை அனுமதிக்காது. இல்லை, சாமியை சுமந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஆசாவாசங்களுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு, பேராசைகளுக்கு நான் மதிமயங்கி நான் திசை மாறி வழி மாறி நான் போவேன் அப்படின்னா அந்த சாமி நம்மளை விடாது. அதில் புரிஞ்சுக்கிறலாம் நம்ம சாமி எந்த அளவு நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத. சரிங்க. சாமியை சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு என்னப்பா நீ சாமி ஆடுற, ஓ ஆசைக்கு சாமி ஆடுற, நீ சாமி நீ அப்படி ஆடுற இப்படி ஆடுறன்னு ஏதோ வாய் மேல பல்ல போட்டு சொல்லிடுவாங்க. சாமி உண்மையிலேயே அந்த சாமி ஆடுற அந்த சாமி அடிக்கத்தான் அதனுடைய வலிமை, அதனுடைய சக்தி, அதனுடைய மகத்துவம், அந்த தெய்வத்தால அந்த தெய்வத்தை சுமக்கிறதுனால என்னென்ன அவர்களுக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இன்பங்கள் கிடைக்குது, சந்தோஷங்கள், அதே சமயம் கண்ணீர், வேதனை என்னெல்லாம் கிடக்குதுங்கிறது அந்த உண்மையான சாமி அடிக்குதான் தெரியும். ஆனா அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்களே. அந்த பெருந்தன்மையினால தானே அவங்க சாமி உண்மையா அவங்க அவங்க மேல நிக்குது, தொட்டு நிக்குது. அப்ப நான் என் சாமியை நான் சுமக்கிறேன் அப்படின்னா, நான் எப்போது என்னுடைய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தாவிட்டாலும், எப்படி என்னுடைய கஷ்டங்களை, எனக்கு இருக்கிற இடையூறுகளை நான் வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்த மாட்டாங்க. சரிங்க, பதிவுக்கு வருவோம். ஒரு சில சாமியாடி வரும் மக்கள் அந்த சாமியை சுமக்கிறாங்க, காலத்துக்கும் சுமக்க ஆசைப்படுறாங்க. சாமி வர்றதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போறேன், சாமி ஆடுறேன், அது எனக்கு போதாது. அந்த தெய்வம் காலத்துக்கு நிற்கணும், நாளும் நிற்கணும், நிதமும் நிற்கணும், மாதமும் நிற்கணும். நினைக்கிற நேரம் அழைச்சவுடன் கூப்பிட்ட குரலுக்கு அந்த சாமி ஓடி வரணும். என்கிட்ட அந்த சாமி பேசணும். நான் கேட்குற கேள்விக்கு அந்த சாமி பதில் சொல்லணும். அந்த சாமி தேவையை நான் நிவர்த்தி சொல்லணும். என்னைய தேடி வர்ற மக்களுக்கு என் சாமி பரிபூர்ணமா என் மூலமா அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்க நினைவில் கொள்ள நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, உங்க சாமி காலத்துக்கும் பேசணும் அப்படின்னா, நான் என் சாமியை நான் சுமக்கிறேன் அப்படின்னா, காப்பு கட்டி விரதம் பிடிச்சோம் அப்படின்னா, காப்பு கட்டும்போது எப்படி இருப்போம்? காப்புங்கிறது சாமிக்கு சமம், சாமிக்கு சமானம். அப்ப எப்படி இருப்போம்?
கண் பார்வையில வெளி பார்வையில அந்த காப்பை நாம கட்டியிருக்கோம். ஆனா கண்ணுக்கு தெரியாம உடம்புல நம்ம சாமியை சுமந்துக்கிட்டு இருக்கோமே. அப்ப காப்பு கட்டி நாம எந்த அளவு கடுமையான விரதம் பிடிக்கிறோமோ அதே அந்த கடுமையான விரதம் சாமியாடி வரும் மக்கள் எல்லா நாட்களும் இல்லாவிட்டாலும் ஒரு சில நாட்கள் அந்த தெய்வத்துக்கு இருந்தே ஆகணும். எனக்கு நல்ல பசி, நல்லா சாமிக்காக பட்னியாக இருக்கேன், சாமியே நல்ல பசியாக இருக்குது, ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது நான் சாப்பிட்டா தானே என் உடம்பு தெம்பு கிடைக்கும், எனக்கு சக்தி கிடைக்கும். அது மாதிரி தான் சாமியாடியோட தேகம். அந்த வாரத்தில் ஒரு நாளாவது அந்த தெய்வத்துக்கு ஏற்ப அவர்கள் அந்த தெய்வத்திற்காக அவர்களை அர்ப்பணித்து அந்த விரத முறை மேற்கொள்ளும் போது அந்த தெய்வத்தோட பசியாரம், அந்த தெய்வம் கொஞ்சம் மேன்மைப்படும். அதனாலதான் சாமியை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள் மாதமோ வாரமோ அல்லது வாரத்திற்கு அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது, 2 முறையாவது அல்லது 3 4 முறையாவது அந்த தெய்வத்திற்காக நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு அந்த தெய்வத்திற்காக விரதம் பிடிச்சு அந்த தெய்வத்துக்கு அந்த நாளை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதா இது முதல் உண்மை. வருஷத்துல ஒரு தடவை காப்பை கட்டி போய் சாமி ஆயிட்டு வர்றது முக்கியம் இல்ல. சாமி பேசணும் அப்படின்னா நாம வாரத்துல மாசத்துல அந்த சாமிக்காக நாம ஒரு சில நேரங்களை ஒதுக்கி கொடுக்கணும். அதை நாம செய்யணும். சரி, இது இல்லாம வேற அச்சப்படாம சாமியோட நிலை, சாமிக்கு ஒரு பிரச்சனை, சாமிக்கு ஒரு தடங்கள் அப்படின்னா முன்னேறி போய் அந்த தடங்களை சரி செய்யற அந்த பக்குவத்தை நாம வளர்த்துக்கிறணும். நான் சாமியாடியா இருக்கேன், என் கண்ணு முன்னாடி ஒரு சில தவறுகள் நடக்குது, சகிச்சு நான் போறேன் அப்படின்னா சாமியோட குணம் அது அல்ல. இறங்கி தட்டி கேட்டு இது தவறு அப்படின்னு, இந்த தவறு எல்லாரையும் பாதிக்கும்னு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே போர் வீரன் போல் சண்டையிட்டு அந்த பாதிப்பை சரி செய்யற வல்லமை உடையவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா சாமி துடிகொண்டு பேசும், நாளும் பேசும். சரி, அது இல்லாம எந்த திசையில யாருக்கு என்ன நடந்தாலும் இந்த தேகத்துல நடக்கிற மாதிரி துடிச்சு போய் அவர்களுக்காக நீங்கள் இறங்கி அவர்களை சரி செய்ய வர்ற அந்த முன் வர்றீங்கல்ல, அந்த குணம் சாமி துடியா பேசும். வேற நான் என்கிட்ட பணம் இல்லையப்பா, நான் வசதி இல்லை, நான் வறுமையில் இருக்கேன், இருந்தாலும் நான் என்னால முடிஞ்சதை கஷ்டப்பட்டாவது என் சாமிக்கு வந்து இதை செய்யறேங்கிற அந்த குணம் இருக்குல்ல, சாமி அதிகமா நேசிக்கும். கஞ்சோ கூழோ எங்க சாமிக்கு கொஞ்சத்தை கொடுத்து தானப்பா நான் மிச்சத்தை குடிப்பேங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த சாமி உங்ககிட்ட துடியா பேசு. சாமியை சுமந்த கால் முதல் சாமி மேல வர்ற மரிப்பு, கட்டு, தீய வினை, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், எப்பா இத்தனைய தாங்க முடியலப்பா, வேணாமப்பான்னு விட்டு ஒதுக்கி வந்த வழியே ஓடாம, என்னடா என் சாமிக்கு சோதனை, எனக்கு சோதனை பரவாயில்ல, என் சாமியை சுமக்கிற என் சாமிக்கு சோதனை வருமா, விடுவனா, என் சாமிக்கு வர்ற சோதனையை நான் தாங்கி நிக்கிறேனப்பான்னு முன்னாடி போய் நிக்கிற அந்த அச்சமற்ற குணம் சாமி துடியா பேசும். உங்களால காலத்துக்கு அந்த சாமிய சுமக்க முடியும். சாமியை சுமக்கணுமா, நல்ல விஷயங்களை, நல்ல மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை, தானங்களை, தர்மங்களை, பண்பை, பாசத்தை, அரவணைக்கிற விதத்தை கொடுங்க. துடியா பேசும் சாமி. துடியா பேசணுமா, நீதியா நில்லப்பா, சத்தியமா நில்லு, இதை செய்யாத, இதை செய்யி அப்படின்னு சாமி உங்ககிட்ட உங்க மேல நின்று சாமி வழிநடத்த, தவறான விஷயங்கள் உங்க மேல சாமி நின்று உங்களை செயல்படுத்தி அந்த தவறான விஷயங்களை தடுத்து நல்ல விஷயங்களை அந்த எல்லையில அரங்கேற்றம். சாமியை சுமக்கணும், சாமி நல்லா பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி 10 பேர் இருக்கும், 10 பேர்ல 6 7 பேர் ஓங்கி நிக்கிறாங்க, ஆனா தவறான வழியில நிக்கிறாங்க, 3 பேர் தான் நிக்கிறான். 3 பேர் என்னடா, நான் ஒரு ஆள் நின்னாலும் 9 பேரையும் தவறான செயல் செய்கிற மக்களை எதிர்ப்பேன், சத்தியத்தின் வழியில அந்த தெய்வத்திற்காக 9 பேரையும் எதிர்த்து நிற்பேங்கிற அந்த தெய்வ குணம், அந்த கோபம், அந்த உண்மையான சீற்றம் சாமி உங்ககிட்ட துடியா பேசும். சாமியை சுமக்கணும், காலத்துக்கும் பேசணும் அப்படின்னா பொண்ணுக்கு, பொருளுக்கு, போதைக்கு, மதுவுக்கு, காமத்துக்கு ஆசைப்படாம சமநிலையில உடலையும் மனசையும் சீரா, வீழ்ந்தாலும் மீண்டு எழுந்து வந்து, மண்ணுக்குள் புதஞ்சாலும் மறுபடியும் மீண்டு எழுந்து வந்து, தன்னை அசுத்தப்பட்டாலும் உடலை சுத்தம் செய்து குற்ற உணர்ச்சியற்ற அந்த எண்ணமும் அந்த வாழ்க்கையும் உங்க மேல அந்த சாமியை அதிகமா பேச வைக்கும். சாமியை சுமக்கணுமா,
சாமியை காலத்துக்கும் சுமக்கணும், சாமி உங்க கூட பேசணும் அப்படின்னா, என்னடா நான் இருக்கேன், என் பிள்ளைய எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க, வாங்கப்பா எல்லாரும் வாங்க ஒன்றிணைவோம், தெய்வத்துக்கு இதை செய்வோம், ஒரு முயற்சி செய்வோம், சாமி உங்களுக்கு நல்லதை செய்யும். உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இந்த தெய்வத்துக்கு இதை வணங்கு, இந்த சாமிக்கு இது பிடிக்கி இதை செய்யு, நம்ம எல்லைக்கு வா, எங்க இருந்தாலும் வர முடியலாட்டினாலும் அதை நினை, காணிக்கையை எடுத்து வை, தப்பு செஞ்சிட்டியா அபராத காணிக்கையை செலுத்து, இந்த செயல் செய்யாத அப்படின்னு இருக்கிற மக்களை நல்லது கெட்டது சொல்லி எல்லாத்தையும் அழகாக வளர்த்தெடுக்கிற பண்பு சாமி ஆடிக்கு உங்களுக்கு இருக்கணும். பச்சை பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்லது சொல்லி அவர்களை அழகாக நல்வழிப்படுத்துற குணம் உங்ககிட்ட இருக்கா? சாமி உங்களால துடியா சுமக்க முடியும், துடியா பேசும். இது மாதிரி எண்ணற்ற இருக்கு. சாமி ஆடணுங்கிற ஆசை இல்லாம சாமி வந்து தன் நிலை மாறி தான் செய்கிற செயல். என் ஆசனம் ஆடணும்னு ஆசைப்படல, எனக்கு ஆசைகள், எனக்கு கௌரவங்கள், எனக்கு மாலை மரியாதைகள் தேவையில்லை, தெய்வத்தை உணர்ந்தால் போதும், தெய்வம் வந்தால் போதும்னு நிக்கிற உங்களை அந்த சாமி அழகுபடுத்தி உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். சாமி வந்த கணம் போன வருடம் அப்படி இருந்துச்சு, இந்த வருடம் இப்படி இருந்துச்சு, அடுத்த வருடம் என்னப்பா நம்ம சாமி இவ்வளவு அழகா இவ்வளவு சக்தியா அப்படின்னு உங்களை அந்த சாமி உணர வைக்க, மலை போல இருக்கிற சாமிய உங்கள் மூலமாக அந்த மலையாக எல்லா மக்களையும் பார்க்க வைக்கும், அதே சமயம் வணங்க வைக்கும். சாமி வந்து மனுஷன் மேல நின்னா அந்த சாமிக்கு கிடைக்கிற அந்த சகல மரியாதைகளை உங்களுக்கு கிடைக்க செய்யும். சாமி வருது, நான் மனுஷன் தானே, மனுஷன் சாமி ஆக முடியுமா? முடியாது. ஆனா சத்தியமாக, உண்மையாக, நீதியாக, நீங்க நெருப்பாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா மனுஷனும் சாமி ஆகலாம், சாமியாடி மூலமாக அப்படிங்கிற உண்மையை அந்த உலகுக்கு நிரூபிக்க செய்யும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் அவர்கள் உடலில் இருக்கும் அனைத்து குறைபாடுகளையும் நீக்கும் மருந்தாளனாக உங்களை அந்த இடத்துல நிற்க வைக்கும். நீங்க போய் நின்னா போதும், சாமி ஆடிங்கிற பேரை சுமந்து அந்த எல்லையில் நின்னா போதும், படுத்து இருந்தவர் கூட மனதளவில் எந்திரிச்சு கொடுக்குற ஆச்சார விபூதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொடக்கெடுத்த மாதிரி அந்த இடத்துல எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சாமியோட ஈர்ப்பு உங்களை சாடி சுற்றி இருக்கிற அந்த ஈர்ப்பு அவங்களால உணர முடியும். மிதிச்சகனம் அந்த எல்லை சரியாகும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்து மக்களை எழுந்து உட்கார செய்யும் சக்தி வாய்ந்த தேகமா உங்களை அந்த சாமி மாற்றி அமைக்கும். அப்ப நீதியாக, உண்மையாக, சத்தியமாக, நெருப்பாக, நல்ல கட்டுப்பாட்டோடு, அன்பாக, பண்பாக, பாசமாக, அச்சமில்லாம ஓங்கி தெய்வத்தை மலவோல நம்பி என்னை மீறி எனக்குள் இருக்கும் இறைவனை மட்டுமே நான் நம்பி என்னை பின்னுக்க வைத்து என் சாமியை நான் முன்னுக்க வச்சு நான் வணங்கி வந்தேன் அப்படின்னா சாமியை காலத்துக்கும் சுமக்க முடியும். அந்த சாமி இந்த தேகத்தை விட்டு ஒரு கணம் கூட விலகாதுங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.